Hi friends, welcome to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரவா லட்டு செய்யலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. 1/2 கப் சக்கரை, 1 கப் ரவை, ட்ரை ஃப்ரூட்ஸ், 1/2 மூடி கொப்பரை, 2 ஏலக்காய், நெய், தேவையான அளவு நெய். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு அகலமான கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். நெய் ஊற்றி இப்போ நெய் சேர்த்துக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இப்போ எப்படியோ வெயில் லீவ் டைம் வேறு, பசங்களுக்கு எதனா வந்து சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ஈஸியாக வீட்டில் இருக்கிறத வச்சு ரவா லட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுருவோம் செப்பரேட்டாக. ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்து வச்சுட்டோம், செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரவை சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவை சேர்க்கிறேன். இதை பொன்னிறமாக ஃப்ரை பண்ணுவோம். தேவைப்பட்டால் நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் கம்மி ஆயிடுச்சு. இந்த இப்போ சேர்க்குறேன். 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். இப்போ ஃப்ரை பண்ணிக்குவோம். ரெண்டு நாளாக வீடியோ போட முடியல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப டென்ஷனில் இருந்தேன். என்னன்னு தெரியல, என்னோடய யூடியூப் சேனலில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடுது. ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், அதில் ஃபோன் ஒடிஞ்சு போச்சு, என் சப்ஸ்கிரைபரும் போயிட்டாங்க. செகண்ட் டைம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன், அதில் இது கூகுள் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது எரேஸ் பண்ணியாச்சு. இப்போ 3ஆவதாக ஸ்டார்ட் பண்ணி யூடியூப்பு, இதில் என்ன ப்ராப்ளம் ஆயிக்குதுன்னு தெரியல. 2 நாளாகவே எனக்கு தலை வலி. என்னன்னா, நம்ம வீடியோ வரும்போதெல்லாம் இது ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னால், இது இன்வேல்யூட் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. இதனால எதுனா ப்ராப்ளம் ஆகுமா நம்ம சேனலுக்கு தெரியல. ஏதாவது உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, ரொம்ப நன்றி. ஆனால் ஃபுல்லாக பார்த்தா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்புறம் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் யாராச்சும் பார்க்குற மாதிரினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எனக்கு சப்ஸ்கிரைபரே இல்லை. நான் 400 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தேன், இப்போ பார்த்தா 50 கூட இல்லை. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்குள்ளே இந்த கொப்பரை இருக்குல்ல, இந்த கொப்பரத்தை நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சின்னு வந்துடுவோம். 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல ஸ்மெல்லு, இந்த நெய்யோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா அந்த ரவா லட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவாள். ஸ்கூல் போயிருக்கிறாரு அவர், இன்னும் வரல. நம்ம கொப்பரை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது ரெண்டு துண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கிறேன் பாருங்கள். நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூட சேர்த்து இந்த கொப்பரத்தையும் ஃப்ரை பண்ணணும்.
இந்த கொப்பரமும் இதில் சேர்த்துடலாம். நல்ல ஸ்மெல்லு கொப்பரத்தோடு. இது ரொம்ப நல்லது வயிற்றுக்கு. வயிற்று புண் நல்லா ஆற்றிடும் இந்த கொப்பரம். இந்த வாய்ப்புண்ணு இருக்கும்ல, இந்த கொப்பரம் ரொம்ப நல்லது. இது சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சர்க்கரை சேர்த்துப்போம். நான் 1 கப் ரவிக்கு 1/2 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ பாருங்கள், அவங்கவுங்க ஸ்வீட்க்கு ஏற்ற போல சேர்த்துக்கோங்க. எனக்கு பாதி கப்பு இருந்தால் போதும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ். இந்த சர்க்கரை கூட அந்த ரவை நல்லா மிக்ஸ் ஆகணும். ஃப்ரை பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கிற போது கொஞ்சம் லைட்டாக வெதுன்னு சூடு பண்ணி காய வச்சு ஆற வச்ச தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்ச நேரம் சூடோடவே இந்த உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 1 கேஜி லட்டு வந்திருக்கு நம்மளுக்கு. 1 கப் ரவை தான் எடுத்தோம், 1 கேஜி லட்டு வந்திருக்கு பாருங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்ததுக்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.